ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வைட் அப் தமிழ். இந்த வீடியோவில் பர்சனல் க்ரோத் அண்ட் சக்ஸஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக், எப்படி நம்ம கோலை மீனிங்ஃபுல்லாக செட் பண்ணுறது அண்ட் எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போவாவது உங்கள் லைஃப்பில் ஒரு தெளிவான டைரெக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கு, மற்றவங்களால முடியுது பட் அவங்கள விட திறமை அதிகமாக இருந்தும் சக்ஸஸ் ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எல்லாத்துக்குமே கனவுகள் ஆசைகள் இருக்குது. லைக் என்னோட கெரியரை பில்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ணணும், என்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நான் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது இன்கம் சோர்ஸ் பில்ட் பண்ணணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். பட் அதை ரியாலிட்டியில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கோல்ஸை செட் பண்ணிக்கணும். கோல்ஸ் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கும் அண்ட் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். த ஸ்மார்ட் கோல் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நாம் எப்படி கோல்ஸை எஃபெக்டிவாக செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கோல் கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எக்ஸாக்டாக நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணிக்கணும். கோல் மெஷரபிளாக இருக்கணும். நான் என்னோட ப்ரோக்ரஸை எப்படி மெஷர் பண்ண போகிறேன், எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்னு டிஃபைன் பண்ணிக்கணும். நம்மளோட கோல்ஸ் ரியலிஸ்டிக்காகவும் அச்சீவபிளாகவும் இருக்கணும். அதுக்காக பெரிய ட்ரீம்ஸ் தப்புன்னு சொல்ல வரல, பட் அது நம்மளோட ரீச்சில் இருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இன்கேஸ் அந்த கோல்ஸ் நம்மளோட ரீச்சுக்கு மேலே இருந்தால் அந்த கோல்ஸை ஸ்மாலராக பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கை அப்ளை பண்ணி ட்ராக் பண்ணும்போது கிவ் அப் பண்ணாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளோட வேல்யூ அண்ட் நீண்ட கால நோக்கங்களோட ஒத்து போகிற மாதிரி ரெலவெண்ட்டாக நம்மளோட கோல்ஸ் இருக்கணும். இந்த கோல்ஸ் உண்மையாகவே எனக்கு முக்கியமான உறுதிப்படுத்திக்கணும். நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு டெட்லைன் கிரியேட் பண்ணிக்கணும். இது நமக்கு ஒரு உத்வேகத்தையும் கரெக்டான ட்ராக்ல இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு எக்ஸாம்பிளாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பர்சன் ஏ எப்படி பிளான் பண்ணிக்கிட்டாருன்னு பார்க்கலாம். பர்சன் ஏ அவருக்கு ஏஜ் 50 ஆகும்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அண்ட் அவரோட தேவைகள் படி அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக 10 கோர்ஸ் தேவைப்படுது. இங்கே 10 கோர்ஸ் அண்ட் ஏஜ் 50ல் அச்சீவ் பண்ணுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பர்சன் ஏ மந்த் ஆன் மந்த் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அவரோட பிளான் அண்ட் கோல் படி இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்ட் ஆகுதான்னு மெஷர் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி அவங்களோட ரெக்யர்மெண்ட் படி அவங்களுக்கு 100 கோடி கூட தேவைப்படலாம் அண்ட் 30 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் பர்சன் ஏ தெளிவாக அவரோட தேவைகள் அண்ட் கரண்ட் ஏர்னிங்க்கு 10 கோர்ஸ் தான் அச்சீவபிளாக இருக்குன்னு ரியலிஸ்டிக்காக அவருக்கு கோல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. பர்சன் ஏக்கு 50 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆனால் அவரோட லைஃப்பை ஒரே இல்லாமல் ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அண்ட் அந்த கோல்ஸ் அவரோட பர்சனல் ரெக்யர்மெண்ட் படி அவருக்கு ரெலவெண்ட்டான கோலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. பர்சன் ஏக்கு இப்போ 28 இயர்ஸ் ஆகுது. இன்னும் 22 இயர்ஸில் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியுது. இதுவே பர்சன் ஏக்கு இப்போ 48 ஆகுதுன்னு வச்சுப்போம். இன்னும் 10 இயர்ஸில் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறது அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ கரெக்டான டைம்லைனை செட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. இந்த எக்ஸாம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்கள் கோல்ஸை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக நாம் எப்படி கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அண்ட் எப்படி மோட்டிவேஷனாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ண நான் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், என்ன நாலேஜ் கெயின் பண்ணணும்னு ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்மளோட லைஃப் அன்பிரடிக்டபிள். ஸோ நம்மளோட கோல்ஸும் பிளான் படி போகணும்னு உறுதியாக நினைக்க முடியாது. தேவைப்படும் போது கோல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடெஃபைன் பண்ணிக்கோங்க. நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண வைக்கும். கடைசியாக பாசிட்டிவாக இருக்கிறது. இது ரொம்பவே முக்கியமானது. உங்களையும் உங்களோட தடைகளை கடக்கும் திறன்களையும் நம்புங்க. பாசிட்டிவ் திங்கிங் ரொம்பவே முக்கியமானது. கோல்ஸை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுறது ஒரு ஜர்னி, நம்மளோட முன்னேற்றம் பற்றியது. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்ஸாக ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போதே உங்களோட சக்ஸஸ் பாத்தில் இருக்கீங்கன்னு மோட்டிவேஷனோட பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட கோல்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன் வைட் அப் தமிழ். Until next time, stay motivated and keep reaching the greatness.